பிவி பக்தி டாக்ஸ் யூடியூப் சேனல் சார்பாக எல்லோருக்கும் வணக்கம். நைராக்ஷியம், அது என்ன நைராக்ஷியம் என்ற கேள்வி நமக்கு எழலாம். தர்மம், சத்சங்கம் இவற்றை செய்யும்பொழுது நைராக்ஷியத்தை விட்டுவிட வேண்டும் என்கிறது புராணம். அப்படி என்றால் என்ன என்றால், ஒரு ஜீவன் தன் கடமைகளை செய்யாது பிறரோடு தன்னை ஒப்பிட்டு கொள்ளும் நிகழ்ச்சி தான் நைராக்ஷியம். இதனால் அந்த ஜீவனுக்கு எந்த பயனும் இல்லை. உதாரணம் பார்க்கலாம். பிரம்மா எடுத்துக்கொண்டால் இன்னும் பிரம்மாவிற்கே முக்தி கிடைக்கவில்லை என்கிறது புராணம். நாம் ஏகாதசி உபவாசம் இருந்து என்ன பிரயோஜனம்? பூஜைகள் செய்து என்ன பயன்? தான தர்மங்கள் செய்து என்ன கிடைக்கப் போகிறது என்றால், எப்பொழுது முக்தி பெறுவது போன்ற எதிர்மறை சிந்தனையை நைராக்ஷியம் என்று சுருக்கமாக சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால், நாம் நம்பிக்கையை சிறிது சிறிதாக நம்மை விட்டு செல்லும் பொழுது நம்பிக்கையின்மை கூடுகிறது. அதை கைவிட வேண்டும் என்று புராணங்கள் கூறுகின்றன. சத்சங்கம் செய்யும்பொழுது இதனை செய்ய வேண்டும் என்னும் உற்சாகம் நம் மனதில் இருக்க வேண்டும். இதற்கு 3 முக்கியமான காரணங்கள் கூறலாம். முதலாவது பிரயத்தனம். பிரயத்தனம் என்றால் என்ன? முயற்சி. ஏகாதசி அன்று புதியதாக உபவாசம் இருப்பவர் முதல் வாரத்திலேயே நிர்ஜலம் உபவாசமாக இருக்க வேண்டும் என்பது கட்டாயமில்லை. முதல் ஏகாதசியில் அல்லது முதல் வருகின்ற சில ஏகாதசியில் அல்ப ஆகாரம் எடுத்துக்கொள்ளலாம். உணவை எடுத்துக்கொள்ளும்போது வெங்காயம், பூண்டு ஆகியவற்றை சேர்க்காமல் இருக்கலாம். குளிர்பானங்கள் அல்லது பானங்கள், காபி, டீ இவற்றை அருந்துவதை குறைத்து கொள்ளலாம். பிறகு வரக்கூடிய சில ஏகாதசியில் ஒருவேளை குடிக்கும் பானத்தை நிறுத்தவும். அதற்கு பிறகு வரக்கூடிய ஏகாதசியில் இரவில் சாப்பிடுவதை நாம் நிறுத்தி கொள்ளலாம். இப்படியே படிப்படியாக ஏகாதசி அன்று உணவை தவிர்த்து நிர்ஜல உபவாசத்தை மேற்கொள்ளலாம். இதுவே பிரயத்தனம் அல்லது முயற்சி என்பதற்கு ஓர் உதாரணம். இதற்கும் சில விதிவிலக்குகள் உள்ளன. சிறு உதாரணமாக நாம் சொல்லக்கூடிய இந்த டயபெட்டிஸ் அல்லது ஹார்ட் இஷ்யூஸு, இல்லை சில முக்கியமான டிசீஸில் அவதிப்படுபவர்கள், கர்ப்பிணி பெண்கள், மிகவும் வயதானவர்கள், இவர்களெல்லாம் இந்த முயற்சிகளை விட்டுவிட்டு மனதை இறைவன் பால் செலுத்தலாம். இரண்டாவது என்ன என்றால் யோக்கியதை. இது எல்லோருக்கும் பொருந்தும். ஆன்மீகத்தில் தகுதியினை வளர்த்து கொண்டே செல்ல வேண்டும். அனுதினமும் ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டே வர வேண்டும். உதாரணமாக, ஸ்லோகங்கள் நாம் கற்றுக்கொள்ளலாம், பூஜைகளை செய்வதை கற்றுக்கொள்ளலாம், ஒரு புதிய மொழியை கற்றுக்கொள்ளலாம், அல்லது ஒரு இசைக்கருவியை இசைப்பதற்கு கற்றுக்கொள்ளலாம். சதா சர்வ காலமும் ஆண்டவனை நினைத்து கொண்டே இருக்கலாம். இப்படி மனிதன் தனது தகுதியை அல்லது யோக்கியதை என்பதை வளர்த்து கொண்டு முக்தியை வழிவகை செய்ய வேண்டும். மூன்றாவது அனுக்கிரகம், பகவானின் அனுக்கிரகம். இப்படி பிரயத்தனம் அதாவது முயற்சி, யோக்கியதை ஆகிய இரண்டையும் நாம் செய்தோமே என்றால் மூன்றாவதாக வரக்கூடியது பகவானின் அனுக்கிரகம். இந்த பகவானின் அனுக்கிரகம் தானாக நமக்கு கிடைக்கும். அவனின் அருளாசிகள் நிச்சயம் நமக்கு கிடைக்கும். அவை நாம் முக்தி பெறுவதற்கு வழி செலுத்தும். இதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆகவே நாம் என்றும் நைராக்ஷியத்தை விட்டுவிட வேண்டும் என்பதுதான் இந்த வீடியோ மூலமாக நாம் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டியது. மீண்டும் சந்திப்போம். அதுவரை எல்லோருக்கும் வணக்கம்.